ஒரு மதிப்பெண் தேர்வு 6 10ஆம் வகுப்பு தமிழ். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. தமிழரசு கழகத்தை தொடங்கியவர் யார்? ம.பொ. சிவஞானம். காந்தி இர்வின் ஒப்பந்தம் ஏற்பட்ட ஆண்டு எது? 1931. இந்தியாவை விட்டு வெளியேறு என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட இடம் எது? பம்பாய். கு.ப. ராஜகோபாலன் பிறந்த ஊர் எது? கும்பகோணம். திருபுவன சக்கரவர்த்தி என்ற பட்டம் பெற்றவர் யார்? 2ஆம் ராஜராஜ சோழன். ராஜராஜனின் மெய்கீர்த்திகள் டேஷ் ஆகும். 2 ஆகும். பெருங்குணத்து காதலால் நடந்த பெருவழி இவ்வடி யாரை குறிக்கிறது? கண்ணகி. துன்னக்காரர் என்பதன் பொருள் தையற்காரர். புறத்திணைகள் டேஷ் வகைப்படும். 12 வகைப்படும். மண்ணாசை கருதி போருக்கு செல்வது வஞ்சித்திணை. பாடான் திணை என்பது ஆண்மகனின் ஒழுகலாறுகள் கூறுவது. ம.பொ.சியை சிவஞானி என்று அழைத்தவர் சரபையர். மெய்கீர்த்திக்கு முன்னோடியாக திகழும் சங்க இலக்கிய பாடல் பதிற்று 10. இந்திய நாட்டின் மிக உயரிய விருது எது? இந்திய மாமணி. சரியான அகரவரிசையை தேர்ந்தெடுக்க. உழவு, ஏர், மண், மாடு. இரு நாட்டு அரசர்களும் தும்பைப்பூவை சூடி போரிடுவதன் காரணம் வலிமையை நிலைநாட்டல். தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக ம.பொ.சி கருதியது டேஷ் சிலப்பதிகாரம். மாவலன் குன்றம் போனால் என்ன, வேலவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும். மாலவன் குன்றமும் வேலவன் குன்றமும் குறிப்பவை முறையே திருப்பதியும் திருத்தணியும். மெய்கீர்த்தி என்பது புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லால் பொறிக்கப்படுபவை. குமரி மாவட்டம் போராட்டத்தை முன்னெடுத்துச் சென்றவர் மார்ஷல் ஏ. நேசமணி. கீழ்காணும் பாடலை படித்து பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்கவும். படியானையே பிணிப்புண்பன வடிமணி சிலம்பே எரச்சுவன செல்லுடையே களக்குண்பன வருபுணலே சிறைப்படுவன. இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் மெய்கீர்த்தி. இப்பாடலின் ஆசிரியர் 2ஆம் ராஜராஜ சோழன். இப்பாடலில் அமைந்துள்ள அடி எதுகை சொற்களை எழுதுக. படியானையே வடிமணி சிலம்பே. சோழ நாட்டில் பிணிக்கப்படுவன யானைகள். சோழ நாட்டில் புலம்புவன சிலம்புகள். கஞ்சக்காரரும் செம்பு செய்குனரும் மரங்கொள் தச்சரும் கருங்கை கொள்ளரும் கண்ணுள் வினைஞரும் மண்ணிட்டு ஆளரும் பொன்சை கொள்ளரும் நன்கலம் தருணரும் துன்னக்காரரும் தோளின் துன்னரும் கிழியினும் கிடையினும் தொழில் வள பெருக்கி. இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம். இப்பாடலின் ஆசிரியர் இளங்கோவடிகள். கண்ணுள் வினைஞர் என்பவர் யார்? ஓவியர். கிழி என்பதன் பொருள் துணி. இப்பாடலில் அமைந்துள்ள அடி எதுகை சொற்கள் பொன்சை துண்ண. அனைத்து வினாக்களுக்கும் கேட்கப்பட்டவர் விடை தருக. விடைகளுக்கேற்ற வினாக்கள் அமைத்து எழுதுக. சொற்பொழிவுகளை கேட்பதன் மூலமாக ம.பொ.சி இலக்கிய அறிவு பெற்றார். ம.பொ.சி எவ்வாறு இலக்கிய அறிவு பெற்றார்? 1906ஆம் ஆண்டு வ.உ. சிதம்பரனார் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கினார். வ.உ.சி எந்த ஆண்டு சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கினார்? 1942ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 8ஆம் நாள் இந்திய வரலாற்றில் பொன்னெழுத்துகளால் பொறிக்கத்தக்க புனித நாள் ஆகும். இந்திய வரலாற்றில் பொன்னெழுத்துகளால் பொறிக்கத்தக்க புனித நாள் எது? கீழ்காணும் உரை பத்தியை படித்து பின்வரும் வினாக்களுக்கு விடை தருக. ஆந்திர மாநிலம் பிரியும் போது சென்னை தான் அதன் தலைநகரமாக இருக்க வேண்டும் என்று ஆந்திர தலைவர்கள் கருதினர். அந்நாள் முதல்வர் ராஜாஜிக்கு நிலைமையின் தீவிரத்தை உணர்த்திய போது தலைநகர் காக்க தன் முதலமைச்சர் பதவியை துறக்கவும் அவர் முன்வந்தார். சென்னை மாகாணத்திலிருந்து பிரித்து ஆந்திரம் அமைவதற்கு ஏற்படுத்தப்பட்டிருந்த நீதிபதி வாஞ்சு தலைமையிலான ஒரு நபர் ஆணையம் ஆந்திரத்தின் தலைநகராக சென்னை இருக்க வேண்டும் என்ற இடைக்கால ஏற்பாட்டினை பரிந்துரைத்திருப்பதாக அதிகாரப்பூர்வமற்ற கருத்துகள் நிலவின. ஆந்திரா பிரியும் போது அதன் தலைநகராக எந்நகர் இருக்க வேண்டும் என ஆந்திர தலைவர் விரும்பினர். சென்னை. சென்னை மாகாணத்தின் அப்போதைய முதல்வர் யார்? ராஜாஜி. யாருடைய தலைமையில் ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டது? நீதிபதி வாஞ்சு. அனைத்து வினாக்களுக்கும் அடைப்புக்குறிக்குள் கேட்கப்பட்டவாறு விடையளிக்க. பேட்டன் டாக்குமெண்ட் காப்புரிமை ஆவணம். இரிகேஷன் டெரிட்டரி பாசனம் நிலப்பகுதி. வருத்தனை துறிஞ்சல் அகராதியில் காண்க. கூட்டுதல் வௌவால். கன்சலேட் கில்டு துணை தூதரகம் வணிக குழு. கலைச்சொற்கள் இது. பின்வரும் தொடர்களை கொண்டு பொருத்தமான தொடர் அமைக்க. வரப்போகிறேன், இன்னும் சில நேரத்தில் வீட்டிற்கு வரப்போகிறேன். முன்னுக்கு பின். திருடன் முன்னுக்கு பின் முரணாக பேசினான். மறக்க நினைக்கிறேன், எனது கடந்த காலத்தை மறக்க நினைக்கிறேன். கொஞ்சம் அதிகம், வெயில் இன்று கொஞ்சம் அதிகம். இல்லாமல் இருக்கிறது, உணவில் உப்பு இல்லாமல் இருக்கிறது. ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக. மயிலாப்பூர் கும்பகோணம் மயிலை குடந்தை. நாகப்பட்டினம் திருநெல்வேலி நாகை நெல்லை. உதகமண்டலம் புதுச்சேரி உதகை புதுவை.
கீழ்காணும் சொற்கள் தொகை சொற்களை பிரித்து எழுதி தமிழ் எண்ணுரு தருக. முப்பாலை முழுமையாக தந்த தமிழின் சிறப்பினை 5 திணைகளில் அழகுற விளக்குபவை சங்க இலக்கியங்கள். முப்பால் 3, அதன் பிறகு தமிழெண் 5 திணை 5, 5க்கான தமிழெண். மூவேந்தர்களால் நாட்டிசையும் போற்றி வளர்க்கப்பட்டது முத்தமிழ். இதில் மூவேந்தர் 3, நாட்டிசை 4, முத்தமிழ் 3, அதற்கான தமிழெண்கள் இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது. நன்றி.